திருவண்ணாமலை கிரிவலம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. திருவண்ணாமலைக்கு இப்போ அமாவாசை அன்னைக்கு கிரிவலம் போயிருந்தேன். சேலத்துலேருந்து கிளம்பும் போதே மழை ஆரம்பிச்சிருச்சு தான். இருந்தாலும் மழை வந்தாலும் பரவாயில்லன்னு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோவில் திருவண்ணாமலை கிரிவலம் பற்றிய தகவல், திருவண்ணாமலையில் பகல் காட்சிகள் சூப்பராக வந்து இந்த வீடியோவில் எடுத்திருக்கோம். ஸோ நீங்களும் பாருங்கள். அண்ணாமலையாரை தரிசிக்க போகணுன்னாவே மனசு ஃபுல்லாக ஒரு சந்தோஷம் வந்துடும். கிரிவலம் போகிறதுக்கும் கிழக்கு பார்த்த ராஜகோபுரத்தை வணங்கிட்டு இங்கேருந்து தான் கிரிவலத்தை எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிட்டு கிரிவலத்தை ஆரம்பிக்கணும். வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். நான் நின்றுட்டுருக்கிறது அக்னிஸ்தலம் திருவண்ணாமலையில் 2வது முறையாக அமாவாசை கிரிவலம் வந்திருக்கேன். ஸோ கோயிலில் பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து கிரிவலம் போயிட்டுருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி தான் இப்போ தான் வந்து கரெக்டாக 1 மணி 1:15 கிரிவலத்தை வந்து ஆரம்பிக்க போகிறேன். கிழக்கு கோபுரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரிவலத்தை ஆரம்பிக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்ததுனால ஸோ இந்த சைடில் இப்போ போயிட்டுருக்கேன். அப்படியே நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு 2வது முறையாக இப்போ கிரிவலம் வர்றது. இன்றைக்கி வந்து கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துட்டுருக்கு. வந்து தூரல் லைட்டாக தூரிருக்கு. மழையும் சரியான மழையாட்டிருக்கு. கிழக்கு கோபுரத்தை நல்லா பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ரொம்பவே இன்றைக்கி வந்து நினச்சதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை காலையிலேயே தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி, கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு. நான் மட்டும்தான் வந்திருக்கேன், வீட்லேயும் வரல. இப்போ போய் அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு சூப்பராக போய் கிரிவலத்தை ஆரம்பிக்க போகிறோம். கோயில் பார்த்திங்கன்னா இப்போ நான் பஸ்ஸு வந்தது அந்த கிரிவல பாதையில் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. போன முறை பார்த்திங்கன்னா லக்கிலி கரெக்டாக அந்த கிழக்கு கோபுரத்துக்கு அந்த சைடில் பஸ் வந்துச்சு. அதனால் அங்கேயே இறக்கி விட்டாங்க. அது ரொம்ப பக்கமாக இருந்தது. சரி, இந்த டைம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் ஒரு 1/2 கிலோமீட்டரே வரும் கோயில் வர வரைக்கும். ஸோ அண்ணாமலையாருக்காக சுற்றுறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து இப்போ நடந்தே வந்தாச்சு. ஆட்டோவும் வரும். நான் இங்கேருந்து நடந்தே வந்துட்டேன். வாங்க அப்படியே போய் தரிசிக்கப்போம். இந்த பக்கம் எல்லாமே ரோடு போட்டுட்ருப்பாங்களாட்டிருக்கு. நாங்கள் போன முறை வந்தது இந்த ரோட்டில் வரல. கிளம்பும்போது பஸ் ஸ்டாண்ட் கிளம்பும்போது ராஜகோபுரம் வழியாகவே வந்து ஆட்டோலாம் நிறைய இருந்துச்சு. அந்த வழியாக போயிட்டோம். கோயில் வந்து தேரடி முனீஸ்வரர் ஆலயம்னு. ஏற்கனவே பூத பெருமாள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சன்னதி இருந்தது, அதை கும்பிட்டோம். அங்கே இங்கே போய் கும்பிடலாம். திருவண்ணாமலை போனோடனே ராஜகோபுரத்தை வணங்கும் போது அங்கேயே கற்பூரம், தீபம் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. முடிஞ்சால் இங்கே வந்து நம்ம அண்ணாமலையாரை வணங்கிட்டும் போகலாம். கோயிலுக்கு வாசலுக்கு பக்கமாகவும் அந்த தீபத்தை வந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கோயிலுக்கு நேராக இருக்க அந்த ராஜகோபுரத்தில் அண்ணாமலையாரை வணங்கிட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். கிழக்கு கோபுரத்துலேருந்து சாமி வணங்கிட்டு அப்படியே அழகாக வந்து நெத்தியில் இந்த மாதிரி பட்டையும் சிவனோட வேலும் வந்து போட்டாச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்தது. போன முறையாக போகணுன்னு எனக்கு ஆசை, ஆனால் போட முடியல. இந்த டைம் தான் போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோயில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் போகும்போது மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஜல்லி சின்ன சின்ன அந்த மண் வந்து காலில் நல்லா குத்துச்சு. எவ்வளோ தான் காலில் வந்து என்ன தான் பண்ணாலும் சரி, செப்பலோ சாக்ஸோ நான் போடவே மாட்டேன் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம மொதல் ஸ்தலம் இந்திரலிங்கத்தை தரிசிக்க போகிறோம். கிழக்கு கோபுரத்தில் சாமியை வந்து கோபுரத்து வெளியிலேருந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்திரலிங்கம் வந்து கோபுரத்தோட வலதுபுறத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம கிரிவல பாதையும் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். கரெக்டாக 1:25க்கு ஆரம்பிச்சிருக்கோம். பார்க்கலாம் காலையில் என்ன டைமுக்கு வந்து நேராக அடுத்து கிழக்கு கோபுரத்துக்கு வந்து ரீச் ஆகிறோன்னு. ரெண்டாவது லிங்கம் அக்னிலிங்கம், அப்புறம் 3வது லிங்கம் யமலிங்கத்தையும் தரிசிச்சிட்டோம். டைம் கரெக்டாக 2:15 ஆகுது. ஓரளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே போல் கிரிவல பாதையில் இன்னொரு 10 கிலோமீட்டர் பக்கம் இன்னும் நம்ம போகணும். மழையும் வந்து இப்போ இன்னும் வர ஆரம்பிக்கல. போன முறை வந்ததோட இந்த முறை வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அமாவாசையில் நடக்கிறவங்க நடந்துட்டு தான் இருக்காங்க. கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து நம்ம 4வது லிங்கத்தை தரிசிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். மலைச்சிட்டு வர்றதே ஈஸ்வரர் தான். இன்றைக்கி ஊர்லேருந்து கிளம்பும்போது மழை வருது அப்படின்னு நினச்சேன். மழை வந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி கிளம்பிடலாம், இங்கே வந்து பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையோட உத்தரவு பேரில் வந்தாச்சு. வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
கோயிலோட கிரிவல பாதை 14 கிலோமீட்டருங்க. 14 கிலோமீட்டர்லையும் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 8 லிங்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு லிங்கங்களும் நம்ம தரிசிச்சுட்டு அண்ணாமலையாரை தரிசிக்கிறத அந்த கிரிவல பாதையோட சிறப்பு. இந்த மாதிரி ஆட்டோலையும் கூப்பிட்டு போகிறாங்க ஒவ்வொரு லிங்கத்தையும் தரிசிக்கிறதுக்கு. நடக்க முடியாதவங்க வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆட்டோவில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு கோயிலாக தரிசிக்க வச்சுட்டு அடுத்து அண்ணாமலையாரை தரிசிக்கிறதுக்கு அங்கே முன்னாடி ராஜகோபுரத்தில் வந்து இறக்கிட்டோம். நம்ம 4வது லிங்கம் நிருதிலிங்கத்தையும் தரிசிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. நிருதிலிங்கம். ஸோ நிருதிலிங்கத்திட்ட வரும்போது மணி இப்போ 2:30. நம்ம பழனி ஆண்டவர் கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோம். நிறைய பேர் நடந்து வராங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் நடந்து வர மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலையும் கோயில் சுற்றி இந்த மாதிரி நந்தீஸ்வரர் இருப்பார். நந்தியும் தரிசிச்சு போய் பார்க்கணும். பழனி ஆண்டவர் வாயுலிங்கமாக இப்போ தரிசிக்க வந்திருக்கோம். மணி இங்கே வரும்போது கரெக்டாக 3:15. குபேரலிங்கத்திட்ட வந்துட்டோங்க. குபேரலிங்கத்திட்ட வரும்போது மணி 3:30. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈசானிய லிங்கம் இருக்கும். ஈசானிய லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறது தான். நடந்து வந்ததே தெரியல, சீக்கிரம் நடந்து வந்த மாதிரி வந்தாச்சு. கோயில் கிரிவலம் வரும்போது பொறுமையாகவே வாங்க. நானும் அந்த பொறுமையில் தான் வந்தேன். ஆனால் ஒரு வேகமாக நடந்து வந்த மாதிரி வந்தாச்சு. போன முறை வந்தபோதும் நாங்கள் பொறுமையாக தான் வந்தோம். இந்த முறை நான் பொறுமையாக தான் வந்தேன். ஆனால் கோயிலுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு அங்கே கோயில்கிட்ட வந்துட்டேன். சுப்பிரமணிய சுவாமி கோயிலையும் பூதநாராயண சுவாமியையும் வெளியிலேருந்து வணங்கிட்டு நேராக வந்து இப்போ ராஜகோபுரம் இருக்க வீதிக்கு வந்தாச்சு. ஸோ மணி வந்து 4:30. மக்கள் வந்து இப்போவே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அந்த க்யூவில் உட்காந்துட்டு இருந்தாங்க. கோயிலில் வந்து பொது தரிசனமும் இருக்குது. நீங்கள் 50 ரூபா தரிசனம் டிக்கெட்டும் வாங்கிட்டு போய் தரிசிக்கலாம். பொது தரிசனத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ராஜகோபுரம் வழியாக தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் 50 ரூபா தரிசனத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ராஜகோபுரம் வழியாக, அதாவது கிழக்கு கோபுரம் வழியாகவும் போகலாம், வடக்கு கோபுரம் அந்த வழியாகவும் போகலாங்க. நான் வந்து போனதே இந்த வடக்கு கோபுரம் வழியாக தான் இந்த முறை போனேன். போய் க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். காலையில் வந்து கரெக்டாக 5:30 மணிக்கு சாமி வந்து நட திறந்தாங்க. திறந்தோடனே நாங்கள் எல்லாம் வரிசையில் இருந்தவங்க உள்ள ஒருத்தராக போக ஆரம்பித்தோம். ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. நீங்கள் இந்த டோக்கன் வாங்கிட்டு நேராக வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம். நாங்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 6:15 6:30 இருக்கும். சாமி வந்து காலையில் எல்லாம் அபிஷேகம் பண்ணி காலையில் வந்து மேலதாளத்தோட சாமிக்கு அங்கே பூஜை ஆச்சு. நாங்கள் வந்து எல்லாருமே வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு இருந்தோம். நான் இங்கே வந்து ஒரு க்யூவில் போகும்போது எனக்கு பின்னாடி ஒரு பெரியவர் வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கோயில் கட்டினது, இந்த அம்மணி அம்மாள் கோயில் கட்டுறதுக்கு, இந்த வடக்கு கோபுரம் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி கட்டினாங்கங்கிற எல்லா விளக்கமும் சொல்லிட்டு இருந்தார். அந்த கோயில் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தூண்லாம் வந்து எவ்வளோ பெரிய தூண், அவ்வளோ உயரத்துக்கு வந்து தூண் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வாசல்லே இருந்தது. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் அந்த காலத்தில் வந்து எப்படி சிற்பங்கள்லாம் பண்ணியிருப்பாங்கங்கிற ரொம்ப ஆவலோடு அந்த வாசல் வழியாக போனேன். உள்ளே வந்து நாங்கள் போயிருந்த அன்றைக்கி திங்கக்கிழமை வந்து காலையிலேருந்தே கூட்டம் நிறையாவே இருந்தது. சாமி பார்க்குறதுக்கு கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு இங்கே க்யூவில் நிற்க ஆரம்பித்தது அப்படின்னா, அதாவது 5:30 மணிக்கு கதவை திறந்தாங்க. சாமி பார்க்குறதுக்கு 6:45 7 அந்த டைமுக்கு வந்து சாமியை பார்த்துட்டு உண்ணாமலை அம்மனையும் வந்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். பார்க்கவே வந்து கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக, அதுவும் காலையில் வந்து அந்த டைமுக்கு வந்து கோயிலில் வந்து தரிசனம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப புண்ணியமாக, ரொம்ப ஒரு பாக்கியமானு நினைக்கிறேன். ஏன்னா போன முறை போனது வந்து நாங்கள் கோயில்கிட்ட வரும்போதே கிட்டத்தட்ட 10:30 மணி ஆகிடுச்சு. இந்த முறை எவ்வளோ நேரத்தில் வந்து கோயில்கிட்ட வர முடியுமோ வந்துடணுன்னு வேகமாக வந்தேன். சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு காலையிலையும் வந்து அன்னதானத்துக்கும் வந்து க்யூ நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பொது தரிசனத்துக்கு நிற்கிற க்யூவு. பொது தரிசனத்துக்கு என்னென்னா கிழக்கு வாசல் வழியாக உள்ள அலோவ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட கோயிலை வந்து ஒரு சுற்றி வந்து மேற்கு வாசலில் ஒரு வழி இருக்குது உள்ள கோயிலுக்குள்ளே போகிறது. அந்த வழியாக தான் வந்து உள்ள பொது தரிசனத்துக்கு அனுப்புகிறாங்க. பொது தரிசனத்துக்கும் கிட்டத்தட்ட அவ்வளோ மக்கள் வந்து பொறுமையாக நின்று சாமியை பார்க்குறதுக்காக அந்த டைமுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. நான் பொது தரிசனத்துலேயும் போய் பார்த்தேன், க்யூ நிறையா இருந்தது. இந்த பக்கமும் வந்து சரியான கூட்டம் 50 ரூபா தரிசனத்துக்கும்.
நீங்கள் வந்து அண்ணாமலையாரை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கிரிவல பாதையில் நடந்து மழை வெயில் காலத்தில் பகலில் வந்து சுற்றுறது கொஞ்சம் இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நைட் டைமில் சுற்றுனீங்கனாலும் உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். ஏன்னா அங்கே வர இயற்கை காற்று. அதுலேருந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, போன முறை கிரிவலத்துக்கு போகும்போதாவது நிறைய பேர் ஃபோனில் அதாவது சாமி பாட்டு போட்டு ரொம்ப சவுண்டாக வச்சு கேட்டுட்டு போனாங்க. நான் இந்த முறை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எங்கேயுமே இல்லை. சாமி பாட்டுங்கிறது மனசில் வந்து நம்ம நினச்சிக்கலாம் சாமியை. சுற்றி போகும்போது அந்த ஒரு ஒரு குருவி சத்தம் கூட அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ அருமையாக இருந்தது குருவி சத்தம். அது மாதிரி ரொம்ப அமைதியான சுச்சுவேஷனில் கோயிலுக்கு நடந்து போகும்போது மனசும் ரொம்ப அமைதியாக இருக்குது, சாந்தமாக இருக்குது. நாமளும் வந்து ரொம்ப சாமியை நினச்சிக்கிட்டே நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த முறையும் அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் வந்து கூட்டமாக வந்தாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் வந்து கிரிவலத்தை நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அண்ணாமலையார் நினச்சி தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க. எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட தீர்வு இருக்குது. அவரை நம்பினா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வந்து ஈஸியாக வெளியே வர முடியும். நான் வந்து ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். கடவுள் நம்பிக்கைங்கிறது எல்லாருக்குமே வேணும். அதே போல் அவர் கடவுளில் வந்து அவர் என்ன நம்மளுக்கு கொடுக்குறாரோ அந்த தேர்வுலேருந்து நம்ம வந்து பாஸ் ஆகி வரணுன்னா அவரோட சப்போர்ட் வேணும் தான். அவர் இருக்காருங்கிற மாதிரி அந்த நம்ம எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கணும். வாழ்க்கைங்கிற ஒரு எக்ஸாமை வந்து நம்ம எழுதி அவர் துணை கொண்டு நம்ம பாஸ் ஆகலாம். சரி, ஓகே. நாங்கள் வந்து இங்கே முருகரையும் வந்து காலையில் வந்து தரிசித்தேன். முருகரை தரிசிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இது என்னென்னா, நம்ம கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளே போனீங்கன்னா நேராக வந்து முருகரை தரிசிக்கிறதுக்கு நீங்கள் 50 ரூபா தரிசனத்தில் போகும்போது முருகரை தரிசிக்கிறதுக்குன்னா நீங்கள் தனியாக தான் வெளில வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நானும் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருந்தேன். ரொம்ப அருமையான காட்சிங்க. பாருங்கள், 50 ரூபா தரிசனத்தில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. இது வந்து நம்ம இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது கிழக்கு கோபுரம். அந்த மலையோட காட்சியும் கோபுரம் அதே போல் இங்கே முருகர் கோயிலேருந்து இந்த பார்க்குற காட்சியை வந்து நம்ம வர்ணிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரான, அது காலையில் டைமில் அந்த மழை பெஞ்சு ஒரு கிளைமேட் வந்து வெயில் இல்லாமல் ஒரு கிளைமேட்டில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது எனக்கு மனசு வந்து ரொம்ப ரொம்ப இங்கேயே வந்து உட்காந்து இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரான காட்சி. அண்ணாமலையாருக்கு அரோகரா. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முக்தி ஸ்தலம். அதாவது திருவண்ணாமலை நினச்சாலே முக்தின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில வயசானவங்க ரொம்ப முடியாதவங்களுக்காக இந்த வீடியோ. உங்களுக்கும் வந்து திருவண்ணாமலையோட அண்ணாமலையார் அருள் கிடைக்கிறதுக்கு நீங்களும் வேண்டிக்கிங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் எல்லா விதமான செல்வங்களும் வளமும் கிடைக்கணும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அந்த அண்ணாமலையாரோட அருளால் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. கிரிவலம் போகிறதுக்கு இந்த நாள் அந்த நாள்லாம் இல்லைங்க. வருஷத்தில் 365 நாளும் நல்ல நாள் தான். அண்ணாமலையாரை தரிசிக்க போகிறோங்கிற எண்ணத்தோட கிரிவலத்துக்கு நடக்க ஆரம்பிங்க. கிரிவலம் போகும்போதும் சுற்றிலும் வந்து இருக்க 8 லிங்கங்களையும் வணங்கிட்டு நீங்கள் பகலில் போகிறீங்கன்னா சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா கடைங்க இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இல்லை அன்னதானம் தேவைப்பட்டால் அன்னதானமும் வந்து நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். கோயில், அதாவது அந்த 8 லிங்கங்கள் நீங்கள் வழிபடும் போது கிரிவல பாதையில் நிறையா இடத்துல அன்னதானம் கொடுக்குறாங்க. இல்லை உங்களுக்கு வந்து டீ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கடைகள் வேணும் அப்படின்னாலும் கடைகள் வந்து எல்லாமே இருக்குது. பெண்களும் வந்து தைரியமாக நடந்து போகலாம். பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா பகல் இரவு அப்படின்னு எல்லா நேரங்கள்லையும் நடக்கிறாங்க. ஏன்னா கோயிலை சுற்றிலும் அந்த கிரிவல பாதையில் லைட் வெளிச்சம் நல்லாவே இருக்குது. எனி டைம் வந்து போலீஸோட ப்ரொடெக்ஷனோட கிரிவல பாதையில் என்றைக்குமே நைட்டும் வந்து அவங்க ரவுண்ட்ஸ் வராங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அதனால் பகல் இரவு அப்படின்ற நேரம் இல்லாமல் நீங்கள் அண்ணாமலையாரை தரிசிக்கணுன்னா நீங்கள் என்ன டைம் வேணால் கிளம்பிக்கலாம். கோயிலில் எப்போவுமே வந்து பக்தர்களோட கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நானும் இந்த மாதிரி அழகாக தரிசிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். ஸோ இனி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா ஹர்ஷர் லுக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலையிலேருந்து சேலத்துக்கு நம்ம காலையில் ஒரு 9:15 இருக்கோம். டைம் வந்து 20 போனோம். சேலம் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு 1/2 hourல போயிடலாம். நேற்று நைட்டு ஒரு 9 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன். 9:15க்கு மதியம் 1:30 மணிக்குள்ளே சேலம் வந்துட்டோம். அருமையாக அண்ணாமலையார் தரிசிக்கிறது. இப்போ பஸ்ஸும் பரவாயில்ல. இதில் திருவண்ணாமலையிலேருந்து சேலத்துக்கு 145 ரூபா. ரூட் வந்து செங்கம், ஊத்தங்கரை, அரூர்.
திருவண்ணாமலையில் இன்னைக்கு அமாவாசைங்கிறது கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. காலையில் சாமி தரிசனம் நேரத்தில் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ ஊருக்கு சேலம் வந்துட்டு இருக்கோம். இப்போ திருவண்ணாமலைக்கு வந்து சேலம் பார்த்தீங்கன்னா 145 ரூபா பஸ் ஃபேர் ஆகுது. வெள்ளிங்கிரி மலை நேத்தோட வந்து மலையேற்றத்தை நிறுத்திட்டாங்க. நான் இப்போ தான் பஸ்லேயே பார்த்தேன். பாருங்க, திருவண்ணாமலையார் முதல் வெள்ளிங்கிரி மலை வரை பஸ்ஸு போகுது. வந்து கோயம்புத்தூர் வரைக்கும். திருவண்ணாமலையிலேருந்து சேலம், அடுத்து கோயம்புத்தூர்.